Good morning, children. 7th standard English, Unit 1. அதில் சப்ளிமெண்ட்ரியில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். திஸ் ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை லூயிஸ் கரோல். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஆலிஸ் என்றது என்னது? ஒரு லிட்டில் கேர்ளுடைய நேம். ஆலிஸ் என்றவ ஒண்டர்லேண்டில் போகிறா. த ஒண்டர்லேண்ட் என்றால் என்ன அர்த்தம்னா, அது ஒரு அதிசய உலகம். அந்த அதிசய உலகத்தில் நிறைய அதிசயங்களை பார்க்குறா. அவள் என்னென்ன அதிசயங்கள் பார்த்தாங்க என்பது தான் இந்த கதை. டுடே வி சி தி ஸ்டோரி, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நம்ம இப்போ அந்த ஸ்டோரியை பார்க்கலாம். ஆலிஸ் வாஸ் பிகினிங் டு கெட் very tired of sitting by her sister on the bank and of having nothing to do. Once or twice she had peeped into the book her sister was reading, but it had no pictures or conversation in it. And what is the use of a book, thought Alice, without pictures or conversation? ஆலிஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆற்றங்கரையில் அவங்க அக்காவோட உட்காந்துட்ருக்கா. அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அவள் இன்ட்ரெஸ்டாக ஒரு புக்கை படிச்சிட்ருக்கா. ஆலிஸ் அவள் பக்கத்தில் இருக்கா. அவளுக்கு என்ன ஆகுது? ரொம்ப போர் அடிக்குது. அவள் என்ன செய்கிறான்னா, 1-2 தடவை அவளுடைய அக்காவை படிச்சிட்ருக்க புக்கை எட்டி பார்க்குறா. ஆனால் அந்த புக்கில் பார்த்தா எந்த பிக்சரும் இல்லை, எந்த கான்வர்சேஷனும் இல்லை, படங்களும் இல்லை, எந்த உரையாடலும் இல்லை. அப்போ இந்த புக்கை படித்து என்ன யூஸ்ன்னு அவள் யோசிக்கிறாள். அப்போது என்ன நடந்ததுன்னா, ஸோ ஷி வாஸ் கன்சிடரிங் இன் ஹர் ஓன் மைண்ட் as well as she could for the hard day made her feel very sleepy and stupid. Whether the pleasure of making daisy chain would be worth the trouble of getting up and picking the daisies. அப்போ அவள் என்ன பண்ணிட்டுறா, அந்த டைமில் அவளுக்கு போர் அடிக்குதுன்னு, அவள் ரொம்ப ஸ்லீப்பியாகவும் தூக்கம் வருது. சும்மாவே உட்காந்துட்டு இருந்தனால ரொம்ப கஷ்டமான விஷயம் சும்மா உட்காந்துருப்பது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற டெய்ஸி மலர்களை பறித்து ஒரு மாலையாக தொடுக்கலான்னு யோசிக்கிறான். வென் சடன்லி எ ஒயிட் ரேபிட் வித் பிங்க் ஐஸ் ரேன் க்ளோஸ் பை ஹர். அப்போ அந்த சமயத்தில் அவள் அருகே என்ன ஓடியது? திடீரென ஒரு வெள்ளை முயல் சிவந்த கண்களோடு அவள் அருகே ஓடியது. த ரேபிட் புல்ட் எ வாட்ச் அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்கெட் டு செக் த டைம். அந்த ரேபிட் என்ன பண்ணுது? அந்த முயல் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட சட்டப்பையிலேருந்து ஒரு கடிகாரத்தை எடுத்து பார்க்குது. ஹீ ஷூக் ஹிஸ் ஹெட். அப்போ அது என்ன பண்ணுது? அந்த டைமை பார்த்துட்டு தலையை அசைச்சிட்டு தென் டிஸ்அப்பியர் டவுன் எ ரேபிட்ஸ் ஹோல். முயல் என்ன பண்ணிச்சு? அந்த தன்னோட ரேபிட்ஸ் அந்த வலைக்குள்ளே, அதனோட வலை இருக்குள்ளே, அதில் போய் ஓடிடுச்சு. ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஒய் ஹீ இஸ் இன் எ சச் எ ஹரி கிரைட் ஆலிஸ். உடனே ஆலிஸ் என்ன பண்ணுறா, எதுக்காக இவ்வளோ வேகமாக இந்த முயல் ஓடுதுன்னு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கத்துறா. ஃபில்டு வித் கியூரியாசிட்டி ஷீ ரேன் டு த ரேபிட்ஸ் ஹோல் அண்ட் பீப்டு த்ரூ த என்ட்ரன்ஸ். ஆலிஸ்க்கு கியூரியாசிட்டி என்ன? ஆர்வம் மிக்கவளாய் என்ன பண்ணுறா, அந்த முயல் வலையிட்ட போய் மெதுவாக எட்டி பார்க்குறா. த ஹோல் ட்ராப்டு சடன்லி அண்ட் ஆலிஸ் ஃபெல். உடனே அந்த விலையில் என்ன பண்ணிட்டா, அந்த ஹோல்குள்ளே அவள் ஆலிஸ் விழுந்துட்டா. ஷீ ஃபெல் ஃபார் எ லாங் டைம் வென் சடன்லி அவள் என்னாச்சு, அந்த வலையில் ரொம்ப நேரம் அப்படியே விழுந்து கிடக்கிறா. ஷி கேம் அப்பான் லிட்டில் 3-legged டேபிள் அண்ட் ஆல் மேட் ஆஃப் சாலிட் கிளாஸ். அவள் என்ன பண்ணான்னா, அந்த இதில் விழுந்தவுடனே அது பார்த்தா அந்த விழுந்த ஹோல்குள்ளே என்ன இருக்குன்னா, 3 கால் உள்ள ஒரு மேசை இருந்தது. நம்ம முக்காலின்னு சொல்லுவோம்ல, அது கண்ணாடியாலான மேசை, 3 கால் உள்ள ஒரு மேசை அங்கே இருந்தது. There was nothing on it except a tiny golden key. அந்த மேசை மேலே ஒரு சின்ன சாவி, கோல்டன் கீ, தங்க சாவி இருந்தது. When she looked around again, அவள் என்ன பண்ணுறா, அப்போ சுற்றி முற்றி
பார்க்குற அந்த ஹோலில் அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்க்கும்போது அப்பான் எ லோ கர்டன் ஷீ ஹேட் நாட் நோட்டீஸ் பிஃபோர். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கர்ட்டனை அவள் பார்க்கல. கர்ட்டனை என்ன, திரைச்சீலை, ஒரு ஸ்க்ரீன் இருந்தது. அவள் அதுக்கு முன்னால் அது இருந்ததை அவள் கவனிக்கலை. அண்ட் பிஹைண்ட் இட் வாஸ் எ லிட்டில் டோர் அபவுட் 15 inches ஹை. அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி ஒரு சிறிய கதவு இருந்தது. அதனோட உயரம் எவ்வளோ, வெறும் 15 இன்ச்சு தான் இருந்தது. ஷீ ட்ரைட் த லிட்டில் கோல்டன் கீ இன் த லாக் அண்ட் டு ஹர் கிரேட் டிலைட் ஃபிட்டட். அவள் என்ன பண்ணான்னா அந்த சாவி எடுத்து அந்த கதவோட ஓட்டையில் பொருத்திய போது கதவு என்ன ஆயிடுச்சு, திறந்தது. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷீ ஓப்பன் த டோர் அண்ட் ஷீ சா எ பியூட்டிஃபுல் கார்டன் த்ரூ இட். அந்த கதவை திறந்த பிறகு அதுக்கு பின்னால் ஒரு அழகிய தோட்டம் இருந்தது. பட் ஷீ குட் நாட் ரீச் இட் ஆஸ் ஷீ வாஸ் டூ பிக். அந்த கார்டனுக்குள்ளே அவளால் போக முடியாது, ஏன்னா அவள் ரொம்ப உயரமாக இருக்கா. when she turned around towards the 3-legged table, மறுபடியும் என்ன பண்ணுறா, அந்த 3-legged டேபிள் மேலே அந்த 3 கால் மேசையை நோக்கி திரும்பினாள். ஆலிஸ் ஃபவுண்ட் எ க்ரீன் பாட்டில் தட் செட். அப்போ அந்த இதுகிட்ட அந்த பச்சை பாட்டில் ஒரு அந்த டேபிள் மேலே என்ன இருந்ததுன்னா ஒரு க்ரீன் கலர் பாட்டில் இருந்தது. A green bottle that said drink me magically appeared on it. அந்த பாட்டிலில் என்ன இருந்தது, என்னை குடின்ற ஒரு மந்திர எழுத்து தோன்றியது. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஆலிஸ் டுக் த பாட்டில் அண்ட் ட்ரங்க் த என்டையர் போர்ஷன். உடனே அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அவள் என்ன பண்ணா, அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே குடிச்சிட்றா. அந்த மருந்தை ஃபுல்லாக அவள் குடிச்சிட்றா. தென் ஷீ பிகன் டு ஸ்ரிங்க் until she was no bigger than a doll. ஷ்ரிங்க்னா என்னது, சுருங்கிறது. உடனே அவள் என்ன ஆச்சு, அவளோட உருவம் சுருங்க தொடங்கிடுச்சு. ஆலிஸ் என்ன ஆயினா, ஒரு சிறிய பொம்மை போல் ஆனாள். இப்போ நம்ம ஸ்டோரியில் இருக்க அந்த ஒரு 4 ஸ்டான்ஸாக நான் 4 பேராகிராஃப் சொல்லி தந்திருக்கேன். அதை பாருங்கள். அதுலேருந்து 2 கொஸ்டின் நான் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். அதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் படித்து எனக்கு டெஸ்ட் எழுதுங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். why did ஆலிஸ் ஃபாலோ த ரேபிட். ஆலிஸ் ஏன் ரேபிட்டுக்கு பின்னாடி ஓடினான்னா, ஆலிஸ் ஃபாலோட் த ரேபிட் டு ஃபைண்ட் why த ரேபிட் வாஸ் இன் எ ஹரி. ஏன் அந்த முயல் இவ்வளோ வேகமாக ஓடுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் என்ன பண்ணா, அது பின்னால் வேகமாக ஓடினான். டூ யூ திங்க் திஸ் வாஸ் ஏ குட் ஐடியா. இது நல்லதுன்னு படுதா உங்களுக்கு, இப்படி வேகமாக அதை போய் பார்க்குறதுன்றது உங்களுக்கு நல்ல செயலா. ஆலிஸ் வாஸ் ஏ க்யூரியஸ். அவளுக்கு ஒரு ஆர்வத்தால் ஓடுறா. ஸோ ஃபாலோயிங் த ரேபிட் வாஸ் ஏ குட் ஐடியா ஃபார் ஹர் இன் ஹர் ட்ரீம். அதெல்லாம் எதில் நடக்கும், கனவுல தான் நடக்கும். இட் மே நாட் பி எ குட் ஐடியா இன் ரியாலிட்டி. அது உண்மையில் அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி 2 கொஸ்டினையும் படித்து எனக்கு டெஸ்ட் எழுதுறீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.